श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रबध्ये मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महताह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीरङ्गे मीनहस्ते स जातं रङ्गार्यनन्दनं ராமானுஜபதாஸ்கந்தம் ரங்கநாத குரும்பஜே. இது திருவரங்கத்தமுதனாருடைய அற்புதமான தனியன். அதனால முதல்ல அது எப்பொழுதும் நம்ம சேவித்து விட்டுத்தான் சொல்லணும். அதற்கு பிறகு முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு எண்ணு கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னுணர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுசமுனி தாளிடமேல் உயர்ந்து குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பால் எம்பும் கலித்துறையந்தாதி ஓதை சேனெஞ்சமே சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்துமுன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமய வெல்லும் பரமை ராமானுசாய் இதன் விண்ணப்பமே. இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை கனிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எம்பெருமானார் திருவடிகளே சரணம். பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அணிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுச நூற்றந்தாதி என்பது பிரபன்ன சாவித்திரி பிரபன்ன காயத்ரியாக போற்றப்படக்கூடியது, கொண்டாடப்படக்கூடியது. அந்த பிரபன்ன காயத்ரியான பாசுரங்களுக்கெல்லாம் தனியனாக 4 பாசுரங்கள் இடப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் 2 தனியன்கள் வேதப்பிரான் பட்டர் சுவாமி அவர் அருளி செய்தது. முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் அப்படிங்கிற முதல் திருநாமத்தை அதனுடைய தனியனை முதல்ல அனுபவித்தோம். நேற்றைக்கு நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுசமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத்து அமுதோங்குமன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதை இசைநெஞ்சமே என்ற 2வது தனியனுடைய சீரிய பொருள்களை பார்த்தோம். அந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் என்ன பார்த்தோம்? நெஞ்சத்தை இசைவிக்கிறார். ராமானுச நூற்றந்தாதி என்ற இந்த பிரபந்தத்தை சேவிப்பதற்கு நெஞ்சமே இசைவாய் அப்படின்னு சொல்லுகிறார். சரி, யார் பாடியது? திருவரங்கத்தமுதனார் மிகுந்த அன்போடு எம்பெருமானாரிடத்திலே அதிமாத்திர பிராவண்யத்தோடு பாடியதான ராமானுச நூற்றந்தாதி. அதனை பாட இசை நெஞ்சமேன்னு சொன்னார். அந்த திருவரங்கத்தமுதனார் உயர்ந்த குணத்தோடு கூடியவர் அப்படின்னு சொன்னார். அதற்கு மேலே யாரை குறித்து பாடினார்? ராமானுசமுனி தாளினை மேல் ராமானுசருடைய திருவடித்தாமரைகளை குறித்து பாடப்பட்டது ராமானுச நூற்றந்தாதி. அதை பாடினார். ஆனால் ரொம்ப முக்கியமாக சில 3 நிர்வாகங்களை வியாக்கியானமாக காட்டினார் பிள்ளைலோகம் ஜீயர். நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுச முனி அப்படிங்கிறதுக்கு முதல் அர்த்தம், நம்ம போல சம்சாரிகள் நாம எல்லாம் நயம் அப்படின்னா விஷயாந்தரங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இன்பங்கள் அனைத்தையும் அதனை எல்லாம் இது தோஷம் ஹேயமானது என்று எம்பெருமானாருடைய திருவடிகளையே நன்னி இருக்கக்கூடியவர்கள் விஷயத்திலே, தன்னை ஆசிரியத்தவர்கள் விஷயத்திலே சயம் தரு. எந்த சயம் கொடுக்கிறார்? சம்சார ஜெயம். சம்சாரத்துல நம்மை ஜெயித்து கொடுக்கிறார். அப்பேற்பட்ட பகழையுடைய ராமானுசமுனி. இது முதல் நிர்வாகமாக பார்த்தோம்.
அடுத்த இரண்டாவது நிர்வாகம் என்ன பார்த்தோம்? பாடினவரான வேதப்பிரான் பட்டர் அவருடைய அருளாகவே அவருடைய கூற்றாகவே சொல்லி நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்பால் அப்படின்னு சொன்னால் அந்த வேதப்பிரான் பட்டருக்கு எல்லாவும் ராமானுசரே, அப்படி இருக்கக்கூடிய புகழை உடைய ராமானுசர் அப்படின்னா சேலே கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையரும் அவரே, மாதா பிதா யுவதயா தனையாக விபூதிகின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அனைத்தும் உலகத்துல என்னென்ன இன்பங்கள் இருக்கோ அதை கொடுக்கக்கூடியது எல்லாம் யாருன்னு கேட்டா அது ராமானுச முனி. அப்பேற்பட்ட புகழை உடைய ராமானுச முனி அப்படின்னு அடுத்த நிர்வாகம் பண்ணினார். கடைசியில மூணாவது நிர்வாகம் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்பால் அப்படின்னா ராமானுசரே அப்படிதான் இருக்கார். ராமானுசர் எப்படி இருக்கிறார்னு கேட்டா எல்லாவற்றையும் எம்பெருமானே என்று நினைத்து நன்னினர் நன்னி நம்பால் அப்படின்னு அந்த இடத்துல வித்தியாசங்களாக பார்த்தோம். நன்னினர்பால் இந்த இடத்துல நாராயணனையே பற்றி இருக்கக்கூடிய புகழை உடையவர். அப்படி இருக்கிறது பெருசு இல்லை, அவர் பற்றியது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் அதே போல உலகத்துல இருக்கக்கூடியதையெல்லாம் ஒரு புல்லை போல உலக இன்பங்களை புல்லை போல மதித்து நாராயணனே பரதெய்வம் என்று அனைவரையும் மாற்றிக் கொடுத்த ராமானுச முனி அப்படின்னு 3 விதமான வியாக்கியானங்களை நேற்றைக்கு அனுபவித்தோம். நிர்வாகத்தை முதல் 2 வரிகளுக்கு அனுபவித்தோம். இன்னைக்கு நாம் அனுபவிக்க வேண்டியது 3வது தனியன். இந்த தனியனை அருளியவர் திருவரங்க தமுதனாரே அருளியிருக்கார். சாதாரணமா அப்படி நடக்காது. திருப்பாவை ஆண்டாள் பாடினாள் அப்படின்னா ஆண்டாளே அதுக்கு தனியன் எழுத மாட்டாள். திருமாலை தொண்டரடிப்புடியாழ்வார் பாடியிருக்கார்னா அந்த தொண்டரடிப்புடியாழ்வாரே திருமாலை அதனுடைய தனியன் அருள மாட்டார். அப்ப தனியன் என்பது சாதாரணமா பிற்காலத்துல தான் வரும். ஆனால் இங்கு விசேஷமாக ஆச்சரியமாக ராமானுச நூற்றந்தாதியை இயற்றியவனரான திருவரங்க தமுதனார் அவரே இந்த தனியனை அருளி செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ஏற்றம் பெற்றது. இது 3வது பாடலாக இருக்கிறது. இதனுடைய சாரமான அர்த்தம் என்ன அதை முதல்ல கவனிக்கணும். நமக்கு இப்ப ராமானுச நூற்றந்தாதி 108 பாசுரங்கள் இருக்கின்றன. இந்த 108 பாசுரங்கள் நமக்கு மனசுல பதிந்து அது நாக்குல சரியா வரணுமே. பல இடங்கள்ல பாசுரங்கள் எல்லாம் நம்ம நாக்குல புரளாது, சொல்ல வராது. அதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டா அது வரும். யாருடைய அருளால வரும்னு கேட்டா ராமானுசருடைய அருளால தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு முதல்ல எடுத்துக்கோம், நம்மாழ்வாருடைய பாசுரம். இந்த நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக வாயிலே வர வேண்டும், நமக்கு அது மனசுல நன்றாக நிலைத்து நிற்க வேண்டும்னா ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன், ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. அந்த இடத்துல என்ன சொல்றோம்? ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன், ராமானுசருடைய திருவடி தாமரைகளை வணங்குகிறேன். எதரால? ஆய்ந்த பெரும் சீரார் சட்டகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும். நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி ஆகிற பிரபந்தம் என் நெஞ்சிலே தரிக்கும்படியாக செய்ய வேண்டும் என்று யாரை பிரார்த்திக்கிறார்? நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி நம் மனசிலே தரிக்க வேண்டும்னு ராமானுசரை பிரார்த்திக்கிறோம். இதே போலத்தான் திருமொழி, திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள் பெரிய திருமொழி. அதுக்கு என்ன சொல்றார்? எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு பொங்கல். அவர் சொன்ன மங்கையர் கோணி இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்கு தா. அப்ப அந்த இடத்துலயும் பெரிய திருமொழி மங்கையர் கோணிந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கும் மனம், அந்த மனசுல பெரிய திருமொழி தரிக்க வேண்டும் என்றால் அங்கே ராமானுசரதான பிரார்த்திக்கிறோம். எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோணிந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்கு தா. அப்ப திருவாய்மொழி நமக்கு மனசுல தரிக்கணும்னா ராமானுசரை தான் வேண்டுகிறோம். பெரிய திருமொழியான் மனசுல தரிக்க வேண்டும் என்றால் அதுக்கும் ராமானுசரை தான் தவிக்கிறோம். இதுக்கு ரொம்ப அழகா வெளுக்குடி சுவாமி எடுத்து சொல்லுவார். அதாவது இப்போ நமக்கு ஏதாவது வேண்டும், சாதாரண சம்சாரிகள் அவர்களுக்கு ஏதோ ஒரு இன்னல் துக்கம் வருதுன்னா நவகிரகத்துக்கிட்ட போவாங்க, இதர தேவதைகள் கிட்ட போய் அந்தந்த தேவதை கிட்ட போனா அது கிடைக்கும்னு போவாங்க. சரி, அந்த தேவதைக்கே ஒரு துன்பம்னு வந்தா அந்த தேவதைகள் எல்லாம் சேர்ந்து இந்திரனிடத்துல போகும். அது இந்திரனுக்கே ஒரு துன்பம் வந்தது என்றால் இந்திரன் பிரம்மாவின் இடத்துல போவார். ஏன் சிவனும் பிரம்மாவின் இடத்துல போவார்.
அந்த பிரம்மாவுக்கே ஒரு துன்பம் வந்தால் பிரம்மா, சிவன், இந்திரன் எல்லாருமா சேர்ந்து மகாவிஷ்ணுவின் இடத்துல போவார்கள். சுவாமி, மகாவிஷ்ணுவுக்கே இப்போ ஒரு கஷ்டம் அப்படின்னா சகடாசுரன் அப்படிங்கிறவன் கிருஷ்ணாவதார காலத்துல வண்டி சக்கரத்துக்குள்ள அசுரனாக ஆவேசித்து விட்டான். யாருமே பக்கத்துல உதவாத திசை, சின்ன சிசுவா படுத்திருக்கார் பெருமாள். அப்ப யார் இவரை காப்பாத்துறது அப்படின்னு சொன்னால் பகவான் தன்னைத்தானே ரட்சித்து கொண்டான் இல்லையா? பொற்காலாண்ட பெருமான் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படின்னா பெருமான் தானே தன் திருவடிகளால எட்டி உதச்சி சக்கரத்தாழ்வார், அந்த வண்டி சக்கரம் அவர் மேல வேலையே, அந்த வண்டி அவர் மேல விழாத அளவுக்கு எட்டி உதச்சிருக்காரு பாருங்க. அப்ப அவரே அவரை காப்பாற்றி கொண்டார்னு சொல்றோம் இல்லையா? இப்ப பாருங்க, அதே போல அப்ப பெருமாள் தன்னை காத்து கொள்ளணும்னா அவரை காப்பாத்துறதுக்கு வேற யாராலையும் முடியாது, பெருமாளே தன்னைத்தானே காப்பாத்திக்கணும். அதுபோல ராமானுசருடைய புகழான ராமானுச நூற்றந்தாதி, ராமானுசருடைய திருநாமங்கள் நம்ம நாக்குல நிக்க வேண்டும்னா யாரை பிரார்த்திக்கிறார்? சுவாமி, மற்றதெல்லாம் வேணும்னாலும் ராமானுசர் கொடுக்கிறார். இப்ப நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி வேணும்னா ராமானுசர் கொடுப்பார், பெரிய திருமொழி மனசுல பதியணும்னா ராமானுசர் கொடுப்பார். சுவாமி, ராமானுச நூற்றந்தாதி பதிய வேண்டும் என்றால் அப்படின்னு கேட்டா ராமானுசரை தான் கொடுக்கணும். எப்படி பெருமாள் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளுகிறாரோ அதுபோல ராமானுசரே தன்னுடைய திருநாமங்களை, தன்னுடைய நூற்றந்தாதியை எல்லா பக்தர்களும் சொல்ல வேணும்னா அவருடைய அனுகிரகம் ஆசி இருந்தால்தான் அது நடக்கும். அதனால இந்த பாசுரத்துல விண்ணப்பம் செய்கிறார். ராமானுசா, இது என் விண்ணப்பமே அப்படின்னு. விண்ணப்பித்தல்னா வேண்டுதல், பிரார்த்திக்கிறேன், இது என்னுடைய பிரார்த்தனை, தயவு செய்து என் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாய் அப்படின்னு. ராமானுசரே, எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறது, நம்மளும் சொல்லுவோம் இல்லையா, அடி எனக்கு ஒரு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா வேண்டுகோள்னு அர்த்தம். இப்ப திருவரங்கத்தமுதனார் அவர் தான் 108 எழுதினார் பாசுரங்களை. ஆனா அவர் யார்கிட்ட கேட்கிறார்? ராமானுசன் இடத்திலே கேட்கிறார். என்ன கேட்கிறார்? உன்னுடைய திருநாமங்கள் என்னுடைய நாக்கிலே அல்லும் பகலும் அமரும்படி நீயே நல்க வேண்டும் அப்படின்னு ராமானுசரையே பிரார்த்திக்கக்கூடிய அற்புதமான தனியன். ஒரு தனியன்லையும் எதனாலங்கிற அந்த சங்கதி அழகாக எழுதியிருக்கிறார்கள், நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அதுக்காக சொன்னேன். சரி, இப்ப பாசுரத்தை அனுபவிக்கலாமா? சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பர் ஏத்துமுன் நாமம் எல்லாம் எந்தன் நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமய வெல்லும் பரமவி ராமானுசா, இதென் விண்ணப்பமே. இதுதான் பாசுரம். இந்த பாசுரத்தை எப்படி பிரிக்கணும்? கோடு போட்டுக்கோங்க. சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்தும் உன் நாமம் எல்லாம். அது முதல்ல ஒரு கோடு போட்டுக்கோங்க. ராமானுசருடைய திருநாமங்கள், அந்த திருநாமங்களை எத்தனையோ பேர் அடியவர்கள் பாடுகிறார்கள். அது என்னன்னு பதமா அர்த்தம் சொல்றேன். அந்த திருநாமங்கள் எல்லாம் எந்தன் நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு, அங்க வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ராமானுசரை குறித்து பெரியவர்கள் எல்லாம் உயர்ந்த நூற்றந்தாதி திருநாமங்களை சொல்லக்கூடிய பாசுரங்களை ஸ்தோத்திரமாக, வாச்சிக்க கைங்கரியமாக, வாயில செய்யக்கூடிய கைங்கரியமாக பல பெரியவர்கள், நல்லன்பர் பல பேர் ராமானுசருடைய திருவிடைத்தாமரைகளிலே தொண்டு பூண்டவர்களாக வாச்சிக கைங்கரியமாக அவருடைய திருநாமங்களை குறித்து பாடியிருக்கிறார்கள் வேறு வேறு தொகையில. அதெல்லாம் என்ன நடக்கணும்? எந்த நாவினுள்ளே, என்னுடைய நாக்கில் அந்த திருநாமங்கள் எல்லாம் அப்ப இப்ப அல்லும் பகலும் அமரும்படி, பகல் இரவுன்னு வித்தியாசம் இல்லாமல் என் நாக்கில் அது நிலைச்சு நிற்கும்படியாக நல்கு, நீயே அருள வேண்டும். புரியுதா? சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்தும் உன் நாமம் எல்லாம், அது வரைக்கும் ஒரு கோடு. எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு, நல்குன்னா அருள வேண்டும். உன்னுடைய திருநாமங்கள் என்னுடைய நாக்கிலே இரவு பகல்னு வித்தியாசம் இல்லாம எப்பொழுதும் இருக்கும்படியாக அருசமய வெல்லும் பரம விராமானுசா. ராமானுசருக்கு பெருமையை சொல்றார். அருசமயங்கள் கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவளையத்தே மாறன் பணித்த தமிழ்மறையை அப்படின்னு பாசுரம் பார்க்கிறோம் இல்லையா? சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம் அப்படின்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அருசமயம் அப்படின்னா 6 சமயங்கள்னு சொல்றது உண்டு. இதெல்லாம் வேத பாக்கியர்கள், வேத குதுஷ்டிகள்னு சொல்றோம் இல்லையா? பாக்கிய சமயங்கள், அதுதான் அருசமயம்னு சொல்ற. வேத பாக்கியர்கள் அப்படின்னா பௌத்தர்கள், ஜைனர்கள், இவர்களெல்லாம் வேதத்தே இல்லைன்னு சொல்றவர்கள் இல்லையா? அவர்களெல்லாம் சொல்றார். அதே போல வேதத்திற்கு தவறாக அர்த்தம் சொல்லக்கூடியவர்கள் அப்போ ஒரு 6 பேர் இருக்காங்க. அவர்களை எல்லாம் ஜெயித்தார் இல்லையா ராமானுசர்?
தன்னுடைய வாதல ஜெயித்தார். அப்ப அருசமய வெல்லும் யார் அவர்? பரமவி ராமானுசா அப்படின்னா மிக உயர்ந்தவர், சிரேஷ்டரானவர், மிக உயர்ந்தவரான ராமானுசரே என்ன சொல்றார்? என்னுடைய நாக்கில இரவும் பகலும் உன்னுடைய திருநாமங்கள் பொருந்தி இருக்கும்படியாக நீயே அருள வேண்டும் அப்படின்னு ராமானுசரை வேண்டுகிறார். இது என் விண்ணப்பமே. ராமானுசரே, எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. பெரியவர்களெல்லாம் வாச்சிக கைங்கரியமாக உன்னுடைய திருவடித்தாமரைகளை குறித்து பல நாமங்களை பாடி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் எனக்கு ராத்திரி பகல் நல்ல நாக்களை பதிந்திருக்கும்படியாக பொருந்தி இருக்கும்படியாக நீயே அருள வேண்டும். நீ என்ன எப்பேற்பட்ட நீயே? அரு சமயங்களை வென்றவரான பரமரே ராமானுசரே, நீரே நல்க வேண்டும். இதுவே என்னுடைய வேண்டுகோள் அப்படிங்கறதான் இதனுடைய மேலெழுந்த அர்த்தம். பதபதமா ஒரு அர்த்தம் சொல்லிடுறேன். சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும். இது என்னன்னு பார்ப்போம். தொகை தொகைன்னா எண்ணிக்கைன்னு எழுதிக்கோங்க. தொகை தொகை தொகைன்னா எண்ணிக்கை. நாம் ஒரு பாட்டு பாட எழுதுறோம், ஒரு பிரபந்தத்தை எழுதுறோம்னா என்ன பண்ணுவோம்? சரி, ஒரு 10 பாட்டு எழுதுவோமா? ஒரு 12 பாட்டு, இல்ல 1102 பாட்டு, 1084 பாட்டுன்னு சொல்றோம் இல்ல? அதே போல ராமானுசருடைய நாமத்தை சொல்லணும் அப்படின்னு வடுக நம்பிகள் ஆரம்பிச்சார். அஷ்டோத்திர சதநாமாவளி, சஹஸ்ர நாமம், 108 சொல்லுவோம், 1008 சொல்லுவோம் அப்படின்னு ஒரு எண்ணிக்கை போடுறோம் இல்லையா? அப்ப 2 வச்சுக்கணும். அவருடைய நாமங்களின் தொகை அப்படின்னா எண்ணிக்கை, இன்னொன்னு பாசுரங்களின் எண்ணிக்கை. தொகைன்னா எண்ணிக்கை. சொல்லின் தொகை கொண்டு உயர்ந்ததான வார்த்தைகளின் எண்ணிக்கையை நிறைவு செய்து ஒரு எண்ணிக்கையாக கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும். எம்பெருமானார் திருவடி விஷயமாக தொண்டு செய்யும். என்ன தொண்டு? வாச்சிக கைங்கரியம். ராமானுசர் இன்னைக்கு எதிரிலையா இருக்கார். ராமானுசருடைய திருமேனிக்கு பல அர்ச்சக பரிசாரகர்கள் எல்லாம் கைங்கரியம் பண்றாங்க. அவர்களெல்லாம் கொடுத்த வைத்தவர்கள். நாமெல்லாம் என்ன கைங்கரியம் ராமானுசருக்கு பண்ண முடியும்னா வாச்சிக கைங்கரியம் தான் பண்ண முடியும். நித்தியமா ராமானுசன் உற்றந்தாதி சேவித்தம்னா அதுதான் வாச்சிக கைங்கரியம். ஆனா அதனை ஏடுபடுத்தினார்களே, அந்த பாசுரங்களை எழுதினார்களே திருவரங்க தமுதனார் போன்றவர்கள், அவர்களை சொல்லுகிறார் தொண்டு செய்யும் நல்ல அன்பர். அவங்களுக்கு எவ்வளவு கருணையோட இதை செய்திருப்பார்கள் அப்படின்னா, இதை பாடினதனால வேற ஏதாவது கிடைக்கும்னா பாடினார்கள். பின்னாடி வியாக்கியானத்துல சொல்றப்பறார் அனன்ய பிரயோஜன பக்தி யுக்தர்னு சொல்லப்படுறார். பகவான் ராமானுசருடைய திருநாமங்களை சொல்லுவதே பிரயோஜனம்னு இருக்கிறவர்கள். அந்நிய பிரயோஜனர்ல அனன்ய பிரயோஜனர்கள், வேற எதிலையும் ஆசைப்படாதவர்கள், ராமானுசருடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்றே சொன்னவர்கள் நல்லன்பர். அவர்கள் என்ன பண்ணாங்க? ஏத்தும் ஸ்தோத்திரமாக, ஏத்துதல் அப்படின்னு சொன்னா துதி பாடுதல்னு அர்த்தம். ஏத்துதல் அப்படின்னா துதி பாடுதல். என்ன ஏத்தினார்கள்? உன் நாமமெல்லாம், எம்பெருமானாரை குறித்து அவரை துதி பாடுவதற்காக அனன்ய பிரயோஜனர்களான அடியவர்கள் எல்லாம் ஒரு எண்ணிக்கையிலே அவருடைய திருவடித்தாமரைகளை குறித்து வாச்சிக கைங்கரியமாக சொன்ன நாமம் எல்லாம் அப்படிங்கிறார் சுவாமி. ராமானுச நூற்றந்தாதியில வெறுமனே ராமானுசா 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 என்றாங்களே அப்படின்னு கேட்டா, எப்படி நாராயண நாமத்துக்கு இன்னொரு இணையான நாமம் இருக்கா? நீங்க எத்தனை நாமங்கள் சொல்லுங்கோ, என்ன நாமம் சொன்னாலும் அது எல்லாம் பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயில் ஒல்லியவாகி ஓர் 1000 நாமம் ஓதன்னு பாட்டு. சுவாமி, பிரகல்லாதன் 1000 பாட்டா பாடினான். பிரகல்லாதன் பாடினது சொன்னது நாராயணாய, ஓம் நமோ நாராயணான்னு சொன்னான். அப்ப நாராயணான்ற ஒரு நாமம் தான் சொன்னான். ஆனா 1000 நாமம் சொல்லன்னு சொன்னா 1000 நாமத்துக்கு இணையான ஒரு நாமம் எது? நாராயண. அது பகவத் விஷயமாக. ராமானுசர் விஷயமாக எவருக்கு 108 திருநாமம் இருக்கட்டும், 1008 திருநாமம் இருக்கட்டும், அது எல்லாத்திலையும் சேர்த்தா நாமம் எல்லாம் அப்படி சமமான ஒரு நாமம் சொல்லுன்னா ராமானுசர். நேரடியா ராமானுசர் அப்படிங்கிறதுன்னு அவருக்கு பிரதானமான நாமம். ராமானுசருக்கு அவதரிக்கும் போது இளையாழ்வார்னு பேர். அவர் வளர வளர அவருக்கு லக்ஷ்மண முனி, உடையவர், எத்தனையோ வந்தது. ஏதிராஜர், ஏதி சாம்ராட், எம்பெருமானார், எத்தனை திருநாமங்கள், சட்டகோபன், பொன்னடி, பல திருநாமங்களை பெற்றார். ஆனா பிரதானமா அவருக்கு யார் அப்படின்னு கேட்ட ராமானுசர்னு தானே சொல்றோம். ராமானுஜர் கோயில், ராமானுசன் நூற்றந்தாதின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப நாமம் எல்லாம்னு சொன்னாலும் பிரதானமான திருநாமம் ராமானுச. அந்த திருநாமமானது எந்த நாவினுள்ளே
ஆசை இருக்கு எனக்கு சொல்லணும்னு. எந்தன் அப்படின்னா ஆசை இருக்கிற என்னிடத்திலே. எல்லாருக்கும் வந்துருமா? அதுல ராமானுஜ நூற்றந்தாதி எத்தனையோ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கலாம். இப்ப எத்தனை பேர் இருக்கும்? அடியனுடைய இப்ப இந்த வியாக்கியான வகுப்புலயே பாத்தீங்கன்னா சார சங்கிரகத்துக்கே 90 பேர் கேட்கறீங்க. ராமானுஜ நூற்றந்தாதி கேட்கணும்னு உடனே முனைப்பு இல்லை பாருங்க. 30, 40, 50ன்னு குறைஞ்சு போயிடுச்சு. அப்ப எல்லாருக்கும் வராது. யாருக்கு ஆசை இருக்கோ அவர்களுக்கு தானே கிடைக்கும். அதை சொல்றார். அப்ப அதைத்தான் எந்தன் அப்படி இருக்கக்கூடிய எந்தன் நாவினுள்ளே ஆசை இருக்கிற என்னுடைய நாக்கிலே எப்படி இருக்கணும்? அல்லும் பகலும், கங்குலும் பகலும்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அல்லுனாக்கா இரவு, பகல்னா பகல் பொழுது. அப்ப சூரியன் இருக்கும் பொழுது, சூரியன் இல்லாத பொழுதுன்னு அர்த்தம். எப்பொழுதும் எந்த நாவினுள்ளே அமரும்படி தங்கி இருக்க வேண்டும்ங்கிறார். அதனால தான் நம்ம பெரியவர்கள் எல்லாம் காலையில எழுந்துக்கும் போதும் ஹரிஹி ஹரிஹி ஹரிஹின்னு சொல்றோம். அதே போல எழுந்தா தும்மல் போட்டா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு சொல்லுவார்கள். உக்காந்தா வயசு முடியல உக்காந்தா நாராயணான்னுவாங்க, எழுந்தா நாராயணான்னுவாங்க. சிலர் கோவிந்தான்னு சொல்லுவாங்க, திருவேங்கடம்னு சொல்றவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஆழ்வாரே அப்படின்னு சொல்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனா பிரபன்னர்கள் பிரதானமா நாமெல்லாம் என்ன சொல்லணும்னா எம்பெருமானாரேன்னு சொல்லணும். எம்பெருமானாரே எம்பெருமானாரே, இது இன்னும் உயர்ந்தது. ராமானுசான்னு சொல்லணும். ராமானுசா எதிராஜா எம்பெருமானாரே அப்படின்னு சொல்லணும். அதுலயும் பூவராச்சார் ரொம்ப தெளிவா சொல்லுவார். இளையவள்ளி பூவராச்சார் சுவாமின்னு எழுந்தருளி இருந்தார் கீர்த்தி மூர்த்தியா. அந்த சுவாமி தெளிவா சொல்லுவார், நாமெல்லாம் பிரபன்னர்களா இருக்கும் போது நமக்கு ரொம்ப முக்கியமான திருநாமம் பண்ணது எம்பெருமானாரேன்னு சொல்லணும். நாமெல்லாம் எப்ப எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் தும்மினாலும் எம்பெருமானாரே 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 அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த ராமானுசான்ற நாமத்தை எப்பவும் சொல்லணும்னுவார்கள். படுத்துக்க போறோம், ராமானுசா ராமானுசா ராமானுசா, எம்பெருமானாரே 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 அப்படின்னு எப்பவும் சொல்லணுமா. அதைத்தான் இந்த இடத்துல நாக்குல எப்பவும் தங்கி இருக்கணும். கண்ட வார்த்தைகள் எனக்கு வரக்கூடாது. நான் தும்மும் போதும் உடம்பு சரியில்லை, நிக்கிறேன், உட்காருகிறேன், முடியல, எந்த நேரமும் ராமானுசா ராமானுசா எம்பெருமானாரேன்னு தான் சொல்லணும். அப்படி யார் கொடுக்கணும்? ராமானுசரே நீரே அருளும்னு கேட்கிறார். இப்படி என்னுடைய நாக்கிலே நிற்கும்படியாக யார் கொடுக்கணும்னு கேட்கிறார்? அருசமய வெல்லும் பரம ராமானுசர் பேர்பட்டவர்னு கேட்டா வாதிட வந்தவர்கள் அனைவரையும் ஜெயித்தார் இல்லையா? சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம். 6 சமயம் எது? கணக்கு போட்டுக்கோங்க. சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள். தங்கள்னா அவரவங்க சொல்ற மதம். சங்கர மதம்னா நம்முடைய ஆதிசங்கரர்னு சொல்றோம் இல்லையா? ஆதிசங்கர பகவத் பிரபுபாதர் மாயாவாதம். அது போல சங்கர பாஸ்கரன் ஒருத்தர் இருந்தான், யாதவ பிரகாசன், இவர்களெல்லாம் இருந்தார்கள். சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் இது போல இருந்தவர்கள். ஜெயினர்கள், பௌத்தர்கள், 10 பேர், எத்தனை பேர் இருந்தார்கள். அவர்களை எல்லாம் போட்டு தனக்குத்தானே பல பேர் பேசலாம். ஆகமதங்கள் 17 அப்படின்னு நம்பிள்ளை வியாக்கியானத்துல திருவாய்மொழிக்கு சொல்லப்படுகிறது. அதெல்லாம் வேதத்திற்கு பாக்கியமான மதங்கள், குதிர்ஷ்டியான மதங்கள். அதையெல்லாம் ஜெயித்தார் ராமானுசர். அதுதான் இந்த இடத்துல வெல்லும் பரம. அப்படி தப்பாக அர்த்தம் சொன்னவர்கள், வேதத்துக்கே இல்லைன்னு சொன்னவர்கள், வேதத்திற்கு தவறாக அர்த்தம் சொன்னவர்கள், அவர்களை ஜெயிக்கக்கூடிய பரமன்னா அப்ப எப்பேற்பட்ட உயர்ந்தவரா இருப்பார். பரமா அப்படின்னா பெரியவர்னு அர்த்தம். பரமாஸ்மிதி பரமஹான்னு சொல்றோம். அப்படின்னா அவருக்கு மேல் மேம்பட்டவர், இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடியவர். ராமானுசர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு மேல யாராவது வாதத்துல ஜெயிக்க முடியுமான்னா இருளையே, யாருமே இருக்க முடியல இல்லையா? அவர் தான் அருளாள பெருமார் எம்பெருமானார்னு ஒருத்தர் 17 நாள் வாதத்திற்கு இழுத்தார்னு பாக்குறோம். அதோட அப்படி பெருமை பொருந்தியவர் பரம ராமானுசா. பாருங்க, பாட்டு முழுக்க சொல்ல போறது ராமானுசா ராமானுசா. கேட்கறது யாருகிட்ட? ராமானுசா கிட்டே. இதுதான் அழகு. ராமானுசா உன்னுடைய திருநாமம் என் நாக்கில இருக்கணும். என்ன திருநாமம்னு கேட்டார். ராமானுசான்ற திருநாமம். ராமானுசா என்ற திருநாமம் என் நாக்கிலே அல்லும் பகலும் இருக்கும்படியாக நீயே அருள வேண்டும். இது என் விண்ணப்பமே, இது என்னுடைய வேண்டுகோள் அப்படிங்கிறது பதபதார்த்தம். இதை இப்படிதான் அனுபவிக்கணும். சரி, இப்ப வியாக்கியானத்துக்குள்ள போகலாமா? சொல்லின் தொகை கொண்டு 2 விதமா வியாக்கியானம் பண்ண போறார். 2வது வியாக்கியானம் திருவரங்கத்தமுதனார் தானே பாடுறார். அவர் தனியனா சொன்னது நாம சொல்றதுக்காக சொல்லியிருக்கார். நாமெல்லாம் தினமும் சொல்லணும்ன்றதுக்காக அந்த தனியனை சொல்லியிருக்கார். அப்போ முதல் வியாக்கியானம் பொதுவான வியாக்கியானம். அப்படின்னா நம்ம போல இருக்கிறவர்கள் பொதுவா சொல்லும் பொழுது எல்லாரையும் பொதுவா சேர்த்து சொல்றது. ஆனா அடுத்து ஒரு சின்ன வியாக்கியானம் பண்ண போறார். அது திருவரங்கத்தமுதனாரே
அவரையே வைத்து நிர்வகிக்கிற மாதிரி அவர் எப்படி சொல்லியிருப்பார், அவர் மனசுல என்ன ஓடி இருக்கும் அப்படின்னு அடுத்து சொல்ல போறார். முதல்ல வியாக்கியானம் பார்ப்போம். சொல்லின் தொகை கொண்டு இவ்வளவாக சொல்ல கடவோம் என்று சங்கியா நிர்தேசம் பண்ணி, முதல் அர்த்தம் 2 விதமான அர்த்தம் சொல்லார் பாருங்க. இந்த அளவுக்கு சொல்லுவோம் அப்படின்னா என்னது, சொல்லின் தொகை அப்படின்னாக்கா 108 பாசுரம். இவ்வளவாக ஒரு 108 பாசுரம் சொல்லலாமா, இல்ல 1008 சொல்லலாமா, இல்ல 27 சொல்லலாமா, இல்ல 9 சொல்லலாமா? இப்ப பெருமானுடைய திருநாமங்களை எடுத்தீங்கன்னாக்கா ஒரே திருநாமம். இப்ப எண்ணிலும் வரும் கண்ணன் அப்படின்னு வெளுக்குடி சுவாமி அற்புதமா ஒரு கேலண்டர் போட்டிருக்காரு. போடாதவங்க வாங்காதவங்க எல்லாம் தயவுசெய்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப அழகான கேலண்டர் போட்டிருக்கோம். எண்ணிலும் வரும் கண்ணன் அப்படின்னாக்கா அந்த இடத்துல இதை விட என்ன பெருமை அப்படின்னு அழகான ஆழ்வார் பாசுரத்தை எடுத்து எண்ணிக்கை 26ன்னு சொன்னா பெருமாள் வந்துருவாராம். அதுக்காக அந்த 10 எண்ணிக்கைகள்ல 10 10ஆக 1ன்னா யார், 2ன்னா எந்த 2, 3ன்னா எந்த 3ன்னு திவ்ய தேச கணக்கை போட்டிருக்கார். அது போல ஒரு கணக்கு இல்ல. அப்ப 1 ஒரு திவ்ய தேசம் சொல்லு பரமபதம். அப்ப 2க்கு 2 திவ்ய தேசம் சொல்லு மன்னார்குடி 2. 3 சேர்ந்தது என்ன, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி. 4 மண்டபம் என்பது 4 அப்படின்னு ஒண்ணு எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அதை சொல்ற. இவ்வளவாக சொல்ல கடவோம். ஒரு பாசுரத்தை எழுதுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறோம், 108 தடவை சொல்லலாமா, 1008 தடவை சொல்லலாமா, 27 சொல்லலாமான்னு முடிவு செய்து சங்கியா நிர்தேசம் பண்ணி, சங்கியான்னா எண்ணிக்கை, இந்த அளவுக்கு இத்தனை பாசுரங்களை சொல்லலாம் அப்படின்னு முடிவு கட்டி, இது முதல் அர்த்தம். சொல்லின் தொகை கொண்டு அப்படின்னா இந்த அளவுக்கு சொல்லலாம், இத்தனை பாட்டா சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு முடிவு பண்ணி, இது பாட்டாவும் எடுத்துக்கலாம் இல்ல நாமங்களாவும் எடுத்துக்கலாம். ராமானுசருடைய நாமங்களை இத்தனை முறை சொல்லலாம், ராமானுசரை குறித்த பாசுரங்களை இத்தனையாக சொல்லலாம். இப்ப நேற்றுக்கே ஒரு முதல் நாள் பார்த்தோம் இல்லையா, ராமானுசர் குறித்த ஸ்லோகங்கள் எத்தனைன்னு பார்த்தோமே, ஒவ்வொன்றுல எவ்வளவு கணக்கு. அது போல இது முதல் அர்த்தம். 2வது அர்த்தம், அன்றிக்கே சப்த சமூகங்களை கொண்டு என்னவுமாம். சொல்லின் தொகை அப்படின்னு சொல்லுனா வார்த்தை, வார்த்தைனா சப்தம் இல்லையா, பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் அப்படின்னு வார்த்தைகளின் கூட்டம். அன்றைக்கே சப்த சமூகங்கள்னா சொல், ஒரு வார்த்தையை சேர்த்தா இத்தனை சொல்லுன்னு வரும் இல்லையா, பல வார்த்தைகள் கூறினால் ஒரு சொற்றொடர் அப்படிங்கிறோம். சொல் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை கூட சொல்லாகலாம், பல வார்த்தைகள் கூடித்தென்றால் சொல்லாகி சொற்றொடர் அப்படின்னு சொல்றோம், சென்டென்ஸ்னு சொல்றோம், வேர்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப கூட்டமாக சப்த சமூகங்களை கொண்டு என்னவுமாம், இது 2வது அர்த்தம். மேல உணதடி போதுக்கு, உணதடி போதுக்குன்னா யாருக்கு, தேவரீருடைய, அதாவது பாடுறது யாரை குறிச்சு பாடுறார், விண்ணப்பமே. நீங்க இந்த பாட்டை எப்படி கற்பனை பண்ணிக்கணும்னா, எதிரில் ராமானுசர் படத்தை வச்சுக்கோங்க, அவருடைய விக்கிரகத்தை வச்சுக்கோங்க, ராமானுசரை பார்த்து நம்ம சொல்றதா நினைச்சுக்கணும். அப்ப ராமானுசரை பார்த்து சொல்லுமா என்ன சொல்லுவோம், தேவரீர். முன்னாடி ஒரு சுவாமிகள் இருந்தா என்ன சொல்லுவோம், சுவாமி தேவரீர் திருவடிகளுக்கு பல்லாண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்ல. அப்ப நேரடியா அவரை பார்த்து பேசுறார், தேவரீருடைய திருவடி தாமரைகளுக்கு உனது அடி போது. உனது ராமானுசருடைய அடி, அவருடைய திருவடி போது, போதுன்னா தாமரைகள் புஷ்பம், தாமரைகளுக்கு தொண்டு செய்யும். என்ன தொண்டு சுவாமி, போய் ராமானுசருக்கு ஏதாவது அவருடைய திருவடிகளை பிடிச்சு விட்டோமா, இப்போ அழகா இருக்கும். ராமானுசருடைய திருமஞ்சனம் பார்த்தீங்கன்னா காண கல்கொள்ளா காட்சி. ராமானுசருக்கு எவ்வளவு பரிவோட அவருடைய அழகாக எண்ணெயை தேய்க்கிறதோ, அவருக்கு அழகாக அந்த திருமேனியை பிடிச்சு விடுவாங்க. எவ்வளோ அவருக்கு சிரமம், இந்த சூட்டுல போய் உற்சவம் போயிட்டு வராரு, அவருக்கு அப்படியே உட்காந்து மசாஜ் பண்ணுவாங்க அழகா, அதெல்லாம் பார்க்கணும். அதுதான் தொண்டு. ஸோ இங்க என்ன தொண்டை பத்தி பேசுறாருன்னா, வாச்சிக கைங்கரியம். ஆழ்வார்கள்ல தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தான் போய் போய் மதில் கைங்கரியம்லாம் பண்ணார். பெரிய ஆழ்வாரும் நம்ம திருமங்கை ஆழ்வார் தான் போய் போய் மதில் கைங்கரியம் பண்ணார். தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் அதுக்கப்புறமா நம்முடைய பெரிய ஆழ்வாரும் மாலை கைங்கரியம் செய்தார்கள். சுவாமி மற்றவங்க எல்லாம் என்ன கைங்கரியம் பண்ணாங்கன்னா வாச்சிக கைங்கரியம். நம்ம ஆழ்வார் எவ்வளவு பாசுரம் பாடியிருக்கார், அவர் என்ன சுவாமி கைங்கரியம் பண்ணார், திருப்புலி ஆழ்வார் கீழே உட்காண்டார், எழுந்து கூட நகர்ல, எழுந்துக்கவே இல்லைன்னா என்ன கைங்கரியம்னார், வாச்சிக கைங்கரியம். அழகான வார்த்தையால எவ்வளவு உயர்ந்த பாசுரங்களை அனுகிரகித்திருக்கிறார். அதைத்தான் இந்த இடத்துல தொண்டு செய்யும் அப்படின்னா வாச்சிக கைங்கரியமாக இருங்கவி கவிகளை புனையும். அழகான கவிதைகள், கவி அப்படின்னா அழகா கவி, இருங்கவி அப்படின்னா நல்ல அழகான உயர்ந்ததான கவிதைகள்னு அர்த்தம். இருங்கவிகளை புனையும், உயர்ந்த கவிதைகளாக பாடுகிறார்கள். இப்ப நம்ம ராமானுசம் எவ்வளவு அழகா இருக்கு பாசுரங்கள் இல்லையா.
இருங்கவிகளை புனையும் அப்படின்னா அதனை எழுதக்கூடிய, உருவாக்கணும் இல்லையா? பாசுரம் எழுதினார், பாசுரத்தை அனுகிரகித்தார், அருளினார்னு சொல்றோமே, பாசுரத்தை எழுதுறது புனையும். நல் அன்பர் சுவாமி இவங்கெல்லாம் பாசுரம் எழுதினார்களே ராமானுஜரை குறித்து, ஏதாவது சொத்து சுகம் மனைவி மக்கள் வீடு படிப்பு இதுக்காக எழுதியிருப்பார்களோ? இல்லை. நல்லார் பரவுமே ராமானுசன் திருநாமம் நம்பவல்லார் திறத்தை மறவாதவர்கள் எவர் அவர்க்கே எல்லா விடத்திலும் எத்தொழும்பும் எல்லா விடத்திலும் அப்படின்னு பாசுரம் வருது இல்லையா? ராமானுசன் நூற்றந்தாதியில பின்னாடி பார்க்க போறோம். நல்லார் பரவுமி ராமானுசன். என்ன நல்லார்? ராமானுசரை சுத்தி இருக்கிறவங்களாம் நல்லவர்கள் அப்படின்னு. என்ன சுவாமி எல்லாரும் போல நல்லவன் கெட்டவன் ரொம்ப பேர் இருக்கான்னா அனன்ய பிரயோஜன பக்தி யுக்தர்னு எழுதுறார். என்கிறபடியே அனன்ய பிரயோஜன பக்தி யுக்தர் ஏத்தும். அந்நிய பிரயோஜனா கண்ட விஷயத்தை ஆசைப்பட்டு பாடுறது. பல பேர் ஸ்தோத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு எனக்கு சொத்து வேணும் சோகம் வேணும், கனகதாரா ஸ்தோத்திரம் ஆதிசங்கரர் பாடினார்னு சொல்றோம். வேதாந்த தேசிகருடைய ஸ்ரீஸ்துதிலாம் இருக்குன்னு பார்க்குறோம். அதெல்லாம் என்ன பண்றாரு? சில நேரங்களில் அவர்கள் பாடினதெல்லாம் அவர்களுக்கு இல்லை, அவர்கள் மற்றவர்கள் இதை பாடி சரி அவனுக்கு ஏதோ ஆசை செல்வம் சொத்து வேணும்னு ஆசைப்படுறான், கிடைக்கட்டும் அப்படின்னு பாடுகிறார்கள். அதெல்லாம் அந்நிய பிரயோஜனர், கண்ட விஷயத்துல ஆசைப்பட்டு செய்யற பக்தி. அதுக்கு காமியார்த்த பக்தின்னு பேர். ஆனா நல் அன்பர் யார்? அவர்களெல்லாம் அன்பர்கள். யார் நல்? சுவாமி ஏதோ வேணும், பெருமாள்கிட்ட தானே போய் கேட்டேன், எனக்கு ஏதோ கஷ்டம் நஷ்டம்னா நான் கண்ட இடத்துல போய் கேட்கலையா சுவாமி? பெருமாள்கிட்ட கேட்டேன், ராமானுஜர்கிட்டே போனேன். இன்னைக்கு ரொம்ப பேர் இருக்காங்க. நீங்க இப்ப ராமானுஜருக்கு திருவாதிரை வந்தா எல்லா தோஷம் இருக்கிறவனும் அங்க போ அப்படின்னு சில ஜோசியர்கள் ஆரம்பித்தார்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் திருவாதிரை அன்னைக்கு திருமஞ்சனத்துக்கெல்லாம் போய் அழகா பக்கத்துல சேவிக்கலாம், அவ்வளவு கூட்ட நாட்டம் இருக்காது. இனி திருவாதிரைக்கு போனோம்னா அதுக்கு சீட்டு எல்லாம் எடுக்கணும், அதை எடுத்தாதான் கிட்ட போய் செய்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் என்னன்னு கேட்டா பிரயோஜன பக்தி. அதாவது அவங்க கேட்கறத காமியார்த்த பக்தி. ராமானுஜர் இடத்துல போனா அந்த தோஷம் போகும் இந்த தோஷம் போகும் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு போறாங்களே. ஆனா இப்படி பாடலையே திருவரங்க தமுதனார். அனன்ய பிரயோஜன பக்தி யுத்தர், ராமானுஜருடைய வார்த்தைகளை சொல்லணும் பாடணும்னே பாடினார் இல்லையா? அந்த பக்தி யுத்தர் ஏத்தும். அவர்கள் ஸ்தோத்திரமாக சொல்லக்கூடிய உன் நாமம் எல்லாம் அந்த பக்தி பாரவசியத்தாலே. இவர்கள் எப்பேற்பட்ட பக்தி இருக்கிறவர்கள்? ராமானுஜரிடத்துல மட்டுமே பக்தி. அந்த பக்தி எதையும் எதிர்பார்க்காது. ஆனா அந்த பக்தியினுடைய எல்லை நிலம் பாரவசியம். அந்த பக்தி அதிகமாக போகும்போது என்ன நடக்கும்? ஸ்தோத்திரமா வரும். அந்த ஸ்தோத்திரம் என்னவா வரும்? எம்பெருமானாருடைய திருநாமங்களா வரும். யானி நாமானி கவுனானி விக்யாதானி மகாத்மனஹான்னு பார்க்கிறோம் இல்லையா? அப்போ விஸ்வ சகஸ்ரநாமம் ஏன் வந்தது? எம்பெருமானுடைய குணங்களை சொல்வதற்காக நாமங்கள் வந்தது. இப்ப இந்த இடத்துல ராமானுஜருடைய தாசர்கள் பக்தர்கள் பக்தியினுடைய மேலீட்டாலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். ஸ்தோத்திரம்னா எது ஸ்தோத்திரமா வரும்? நாம ஸ்தோத்திரம் தானே. அப்ப நாமங்களை சொல்லுகிறார். தேவரீருடைய திருநாமம் எல்லாம். இந்த இடத்துல அடியன் முதலே சொல்லிட்டு திருநாமம் எல்லாம்னு சொன்னா ராமானுசா என்ற ஒரு நாமம் எத்தனையோ நாமத்திற்கு இணையானது. கீழே எழுதுகிறார். எந்த நாவினுள்ளே அந்த திருநாமங்களை அனுசந்திக்க வேணும் என்றிருக்கிற. ரொம்ப முக்கியம். ராமானுஜ நூற்றந்தாதியை சேவிக்கணும்ன்றதுல ஆசை பிறக்கணும். அதை நித்தியம் சொல்லணும்ன்ற ஆசை இருக்கக்கூடிய எனக்கு எந்த நாவினுள்ளே இது வரைக்கும் வந்துட்டோம். சொல்லின் தொகை கொண்டு உணதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்தும் உன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே. சரி, உங்க நாக்குல இப்ப நீர் திருவாராதனம் பண்ணும்போது ராமானுஜ நூற்றந்தாதே ஒரு 20 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க சேவிக்கிறது, இல்ல 30 நிமிஷம் நிதானமா சேவிச்சா. ஒரு 30 நிமிஷம் உங்க நாக்குல ராமானுசான்னு அந்த பாசுரம் வந்தா போதுமா அப்படின்னு கேட்டோம். ராமானுஜர் கேட்கிறார். கேட்ட உடனே திருவரங்க தமுதனார் சொல்றார், அல்லும் பகலும் அமரும்படி நல்கு. அல்லும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும், சூரியன் இல்லாத பொழுதும் இருக்கும் போதும். அமரும்படி, நாக்க விட்டு நகரவே கூடாது, அங்கேயே இருக்கணும் ராமானுசா என்ற நாமம். நல்கு அருளுவாய்னு சொல்றார். அதுக்கு வியாக்கியானம் பார்ப்போம். நள்ளிருள் அளவும் பகலும் நான் அழைப்பன். இது ஆழ்வாருடைய பாசுரம். நள்ளிருள் அளவும் பகலும், நல்ல நட்ட நடு ராத்திரிலே உன்னை கூப்பிடுவேன். எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லும் போது சாதாரணமாவே நாம சங்கீர்த்தனத்தை எந்த நேரத்துல வேணாலும் சொல்லலாம் இல்லையா? அதுதான் பெருமையே அதற்கு. அது சொல்றாரு. நள்ளிருள் அளவும், நல்ல நல்லுன்னு இருக்கக்கூடிய நட்ட நடு ராத்திரிலையும் கூப்பிடுவேன். பகலும், பகல்ல சூரியன் உச்சியில இருக்கும்போது கூட நான் அழைப்பன். உன் திருநாமத்தை சொல்லணும்னா அவ்வளவு ஆசை, அதனால சொல்லுவேன்னு சொல்வார். அது போல
திவா ராத்திர விபாகமர, அங்க கோடு போட்டுக்கோங்க. திவா அப்படின்னா திவசம்னு சொல்றோம் இல்லையா, பகல்னு அர்த்தம். டே திவா, ராத்திர இருட்டு, விபாகமர வித்தியாசம் இல்லாமல் பொருந்தி இருக்கும்படி உபகரித்தருள வேணும். அப்படியே எழுத, ராத்திரி பகல் வித்தியாசம் இல்லாம ராமானுசரே உன்னுடைய திருநாமம் என்னுடைய நாக்குல பொருந்தி இருக்கணும். அதனால இப்போ அடியனுக்கெல்லாம் சிறு வயசுல இருந்து தாயார் கற்றுக் கொடுத்ததோ, வளர வளர பெரியவர்கள்ட்ட கற்றுக்கிட்டதோ, ஆஃபீஸில் வேலை செய்யும் போது ஒரு மீட்டிங்க்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு கிளம்புறோம், வரோம், உட்கார்றோன்னும் போதே ஸ்ரீமதே ராமானுஜாயம் ஸ்ரீமதே ராமானுஜாயம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த சம்சாரத்தில் நாம் கடக்கணும்னா எல்லாமே நமக்கு இனிமையாக அப்படியே நினைச்சதெல்லாம் சக்ஸஸ் கிடைக்காது. அந்த நேரத்தில் உறுதுணையாக ஃபெயில்யூரும் வரலாம். ஆனால் அந்த ஃபெயில்யூரை தாங்குற அளவுக்கு சக்தி எப்போ கிடைக்கும்? ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4 பேர் வசைபாடி பேசுவான், நல்லதே பண்ணியிருப்போம், அவன் நம்மளை தூற்றி பேசுவான், அந்த நேரத்தில் ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். அப்பெல்லாம் என்ன நினைச்சுக்கணும்? ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்னு சொல்லிக்கணும். அதுதான் இங்க சொல்றார், உபகரித்தருள வேணும். அப்ப ராத்திரி பகல் வேலை, எந்த வேலை செய்யறோம், வண்டியில ஏறுறோம், வண்டியில இருந்து இறங்குறோம், வண்டியில போயிட்டே இருக்கு, என்ன சொல்றது சுவாமி? கீழே துவய மந்திரம் சொல்ல சொன்னீர, துவயம் சொல்லணும்னா 2 பெரிய சென்டென்ஸ் சொல்லணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சொல்றது ரொம்ப எளிமை, அது கூட வாயில வரலையா? ராமானுசா 4 எழுத்து. பின்னாடி பார்க்க போறோம் பெருமையை, அழகா சொல்றார். அது போல உபகரித்தருள வேணும். சரி, யார் ராமானுசர்? அவர் எவ்வளவு பெருமை பெற்றவர்? அருசமயம் வெல்லும் பரம. இப்பதான் சொன்ன இல்லையா, கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவலயத்தே மாறன் பணித்த தமிழ் மறையை அப்படின்னு பாசுறோம். அப்ப அது பின்னாடி எல்லாம் பார்க்க போறது. அருசமய செடியதனை அடியறுத்தான் வாழியே, அடர்ந்து வரும் குதிர்ட்டிகளை அறத்துறந்தான் வாழியே, செரிகளையை சிறிது மர தீர்த்து விட்டான் வாழியே அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. அப்ப எல்லா இடங்கள்ல இது அடிக்கடி வரும். சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம், இதெல்லாம் பின்னாடி பாசுரம் வரும்போது விளக்கமா பார்க்க போறோம். இதே பாசுரத்துக்கு பார்க்கும்போது 46வது பாசுரம்னு நினைக்கிறேன். கூறும் சமயங்கள் ஆறும் குவளைய குவளையத்தே மாறன் பணித்த தமிழ் மறைகை அப்படின்னு பாசுரம் வருதுலையா. உணர்ந்தோனை மதியிலேன் தேரும்படி என்மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறும் குணனை ராமானுசனைன்னு பாசுரம். அப்போ 6 சமயங்களை ஜெயித்தார்னா எதிர்த்து வந்தவர்களான வேத பாக்கியர்கள், வேத குதுஷ்டிகள், அவர்களையெல்லாம் தன்னுடைய உயர்ந்த வாத திறமையாலே ஜெயித்தவர் இல்லையா. அதை சொல்ற. கூறும் சமயங்கள் ஆறும் குலையும்படியே வெல்லுவது, அதெல்லாம் குலைஞ்சு போச்சு. ராமானுசர் வந்த உடனே சங்கர மதத்தை காணோம், இவருடைய மதத்தை காணோம், பௌத்த மதம் எல்லாம் இன்னைக்கு பேசுறதுக்கே ஆள் இல்லை. என்ன ராமானுசர் வந்த உடனே அது எப்படி நிற்கும்? எப்ப சூரியன் ராமானுஜ திவாகரர்னு வந்தார்னா எதிரில் இருட்டு இருக்குமா? அஜ்ஞானம் ஓடி போகணுமே. அதை சொல்லாது. இப்படி வெல்லும் பரம, வெல்லுவதனால பரமமாயிட்டாராம். வெல்லுகிற மேலானவரே, சிரேஷ்டரானவரே. எதிரில் யார் வந்தாலும் ஜெயிக்கிறார்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு போட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரா ஜெயிச்சுட்டே வந்து கடைசியில யார் நிற்கிறாரோ அவர் தானே ஜெயிச்சாருன்னு சொல்லுவோம். இப்ப ராமானுசர் எல்லாரையும் ஜெயிச்சுட்டார். அப்ப இவர் யார்? இவர் தான் சிரேஷ்டர், கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த வார்த்தையெல்லாம் இவர் சொல்லக்கூடாது, சாம்பியன் சொல்லலாம், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்படின்னா மிக உயர்ந்தவரேன்னு அர்த்தம். வெல்லுகிற மேலானவரே, சிரேஷ்டரானவரே. சிரேஷ்டரானவரேன்னா மிக உயர்ந்தவரேன்னு அர்த்தம். ராமானுச தெளிவா சொல்றாரு பாருங்க. ராமானுச அப்படின்னா ரா மா நு ச. தமிழ்ல சொல்லும் போது ஈ சேர்த்து தான் சொல்லுவோம், ரால ஆரம்பிக்க கூடாதுன்றதுக்காக ஈ ராமானுசன்னு சொல்றோம். ஆனா 2 சேர்ந்து தான், ஈரா மா நு ச, 4 எழுத்து. என்ன சுவாமின்னு கேட்டார். 8 எழுத்து இருக்கே அது அசாமர்த்தியம். சாமர்த்தியமான எழுத்து எது தெரியுமா? 4 எழுத்து. 8 இல்லையா, 8 சாமர்த்தியம் இல்லை, இட் இஸ் நாட் ஸ்மார்ட். அவ்வளோலாம் நான் உயர்ந்து சொல்லக்கூடாது சுவாமி. எந்த 8? நாராயண. அந்த நாராயணாயன்னு திருமந்திரம் 8 எழுத்து சொல்றோமே, அப்படி ஒண்ணு. இன்னொரு விதமா நாராயண 4 எழுத்து, நாராயண 4 எழுத்து. சுவாமி அந்த 4 எழுத்து இஸ் நாட் ஸ்மார்ட். ரா மா நு ச, இந்த 4 எழுத்து தான் சிரேஷ்டமானதுன்னு சொல்றாரு. எப்படி? நாராயண என்ற எழுத்து பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமா இருக்கும். நீங்க நேரா நாராயணா நாராயணான்னு சொன்னா பெருமாள் பாப்பார், சரி இவன் செஞ்சிருக்கிற பாவ கணக்கு பார்த்தா நம்ம நேரா எல்லாத்தையும் கழிச்சிட முடியாது, கொஞ்ச நாள் சம்சாரத்துல இருந்துட்டு அப்புறம் வரட்டும் அப்படின்னு நம்மள பந்தப்படுத்திடுவார். அப்படின்னா சம்சார பந்தம்னு அர்த்தம், சரீர பந்தம்னு அர்த்தம். அதுல கொண்டு போய் கட்டி போட்டுருவது. இன்னொன்னு
பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா நாராயணன்னு சொல்றான், நல்லா இருக்கான், ஓரளவுக்கு பாவங்கள் கம்மியா இருக்கு, சரி பரவாயில்ல நீக்கிடுவோம் அப்படின்னு மோட்சத்துக்கும் கூட்டு போயிடுவார். நீ நாராயணன்னு சொன்னா 50% பந்தம் 50% மோட்சம் ரெண்டும் நடக்கலாம். கிட்ட போய் நின்ற உடனே டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கும். இன்டர்வியூ முடிஞ்ச உடனே செலெக்ஷன் ஆகுமா ஆக மாட்டோமான்னா நீங்க ஃபெயில் பாஸ் ரெண்டுமே இருக்கு. ஃபெயில் ஆனா என்ன, சம்சாரத்துல போய் விடு. பாஸ் ஆனா என்ன, மோட்சம் போயிடு. சுவாமி எத்தனை பேர் பாஸ் ஆவாங்க? 0.0001%. ஃபெயில் ஆனவங்க எத்தனை, மீதி இருக்கிறவங்க எல்லாம். அப்ப நாராயணன்னு சொன்னா ஃபெயில் தான் ரொம்ப இருக்கும், பாஸ் ரொம்ப கம்மி. ஆனா ராமானுசான்னு சொன்னா ஒன்லி பாஸ், 100% பாஸ், எல்லாம் மோட்சம் மாத்திரமே. அப்ப ராமானுசா என்ற திருநாமம் மோட்சத்திற்கே ஹேதுவாயிருக்கும். அதுதான் இங்க பிரதானமான கருத்து. அதுதான் சொல்றார் சதுராட்சரி அப்படிங்கிறார். அப்படின்னா என்னது இதுன்னு கேட்டாக்கா, பந்த மோட்சம் ரெண்டுத்துக்கும் காரணம் நாராயண நாமம். ஆனா மோட்சத்துக்கு மட்டுமே காரணம் எதுன்னு கேட்டால் விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாகி, விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் எம்மி ராமானுசன் அப்படின்லாம் பாக்குறோம் இல்லையா. நாலெழுத்தாய் நாராயண நாமத்திலும் அதிகமான எண்ணிக்கையில் அதிகமான இல்ல, பெருமை உடையன்னு அர்த்தம். அதிகமான என்ன அர்த்தம், மேன்மை உடையன்னு அர்த்தம். திருநாமத்தை உடையவரே, வெறுமனே ராமானுசான்னு எழுதியிருக்கு. ஆனா பிள்ளை லோகாஞ்சியர் என்ன வியாக்கியானம் பண்றார், அந்த நாராயண நாமத்தை விட இது சிறந்தது, இது உயர்ந்தது. நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அது பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம். ஆனா ராமானுச என்ற திருநாமம் மோட்சத்திற்கு மட்டுமே காரணம் அப்படின்னு பெரியவர்கள் கூறத்தாழ்வான் போன்றவர்கள் எல்லாம் காட்டியிருக்கிறார்கள். அதை இங்க சொல்றார். அதுக்கப்புறம் உன் நாமம் எல்லாம் எந்த நாவினுள்ளே, உன்னுடைய திருநாமங்கள் எல்லாம் என்னுடைய நாக்கிற்குள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு, இரவும் பகலும் பொருந்தி இருக்கும்படியாக அருள் புரிவீர். இதன் விண்ணப்பம், இது என் விக்ஞாபனம். பாத்தீங்களா, பாசுரத்திலே தமிழ்ல அழகா இருக்கு. இவங்க சொல்றது விக்ஞாபனம் அப்படின்னா என்ன அர்த்தம், விக்ஞானம். விக்ஞாபனம்னா எதிராஜ விம்சத்தில எல்லாம் வரும். விக்ஞாபனம் அப்படின்னு சொல்லி தயாம்புராசே எதிராஜ தயா அப்படிலாம் பாசுரம் பார்க்கிறோம். விக்ஞாபனம்னா விண்ணப்பம், வேண்டுகோள் அப்படின்னு அர்த்தம். தேவரீர் நாலெழுத்துடைய திருநாமம் என் நாவிலே அமரும்படி நல்கியருள வேண்டும். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா என்ன சொல்றார், உம்முடைய 4 எழுத்து என் நாக்கில நிக்கணும்ங்கிறார். அப்படின்னா என்ன, நாராயண நிக்குதோ நிக்கலையோ அப்புறம் அது தானா நடக்க போகுது, ராமானுசன் நிக்கணுங்கிற. உம்முடைய 4 எழுத்து என் மனசிலே நிக்க வேண்டும், நல்கியருள வேண்டும். ஏன் கடைசி வரைக்கும் ராமானுசன் என்றே முடிய அருளி செய்தது. முதல் பாட்டு தொடங்கி கடைசி பாட்டுல இராமானுசன் அடி பூமன்னவே சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு ஆரம்பிக்கிறார். கடைசியில முடிக்கும் போது ராமானுசன் அடி பூமன்னவேன்னு பாசுரம் தோறும் என்ன சொன்னார், ராமானுசன் ராமானுசன் ராமானுசா அப்படின்னு தானே சொல்லி இருக்கிறார். இது முதல் நிர்வாகம். மேலே தொடர்ந்து சின்ன நிர்வாகம் அடுத்து பார்த்து முடிச்சுடலாம். சொல்லின் தொகை கொண்டு, இவர் இப்போ திருவரங்கத்தமுதனாருடைய நேரடியா போயிடலாம். இது வரைக்கும் பொதுவா யார் வேணாலும் பாட்டு பாடியவர்கள்னு அர்த்தம். எத்தனையோ பேர் ராமானுசரை பத்தி எண்ணிக்கையா பாடியிருக்கலாம். மணவாள மாமணிகள் எதிராஜ விம்சத்தி 20 பாடியிருக்கார். கிட்டத்தட்ட 70 பாசுரங்கள். இவர் எதிராஜ சப்ததி பாடியிருக்கார். வேதாந்த தேசிகர் ஒவ்வொருத்தர் சதுஸ்லோகி 4 பாடியிருக்கார். அனந்தாழ்வான். இப்போ அவருடைய இவரை பார்த்து சொல்லணும்னாக்கா 30 பஞ்சகம்னா 5 ஸ்லோகங்கள்னு பார்க்குறோம். எத்தனையோ எண்ணிக்கை பார்த்தோம். அது மாதிரி நம்ம முதல் நிர்வாகம் அந்த கணக்கில் எடுத்துக்கணும். இப்ப 2வது நிர்வாகம் பாடினவர் திருவரங்கத்தமுதனார். அவர் மனசுல இருக்கிறதாவே பாடுறார், அவருடைய நிர்வாகமாவே சொல்றார். பாருங்கோ, சொல்லின் தொகை கொண்டு 108 பாட்டாக சொல்ல வேணும் என்று இவர் முடிவு பண்ணிட்டார். ராமானுசான்ற ஒரு திருநாமத்துக்கு நினைச்சா எக்கச்சக்கமா போதே, சரி 108 சொல்லுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். 108 பாட்டாக சொல்ல வேணும் என்று சொல்லின் தொகையை, இந்த எண்ணிக்கையை, சங்கியா நிர்தேசத்தை திருவுள்ளத்திலே கொண்டு திருவரங்கத்தமுதனார் முடிவு செய்கிறார். ராமானுசரை குறித்து எல்லாரும் சொல்லணும்னா பொதுவாகவே ஒரு காயத்ரி, அடுத்த பாசுரத்துல பார்க்க போறோம். காயத்ரி மந்திரம்ன்றது 108 தடவை சொல்லணும்னு சொல்லுவாங்க. அப்ப பொதுவான விஷ்ணு காயத்ரியை 108 தடவை சொல்லணும், இல்ல சாதாரண காயத்ரியை 108 தடவை சொல்லணும்னா அப்ப ராமானுசர் பிரபன்ன காயத்ரி நம்மளும் 108 தடவை சொல்லுவோம் அப்படின்னு திருவுள்ளத்திலே கொண்டு இவர் மனசுல முடிவு செய்து, உனதடி போதுக்கு ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. இது முதல்ல ஆரம்பிச்சார்.
இது நேற்றுக்கே பார்த்தோம் இல்லையா? ஆரம்பத்திலேயும் சரணாரவிந்தம், ராமானுஷருடைய திருவடி தாமரைகளை நாம் பொருந்தி வாழன்னு ஆரம்பிச்சு முடிக்கும் போது இராமானுஷன் அடி பூ மன்னவே, அவருடைய திருவடி தாமரைகளை பூ போல தலையில தரிக்கணும்னு முடிக்கிறார். அப்ப ஆரம்பமும் ராமானுஷருடைய திருவடி, முடியறதும் ராமானுஷருடைய திருவடி, 50வது பாட்டிலையும் ராமானுஷருடைய திருவடின்னு பார்த்தோம். என்றே இவர் ராமானுஷன் அடி போதுக்கு வாச்சிகமாக தொண்டு செய்தது. இவர்னா யாரு எழுதிக்கோங்க, திருவரங்கத்தமுதனார். 108 பாட்டு பாடணும்னு முடிவு செஞ்சார். எது மேல பாடினார்? ஆரம்பம் நடு முடிவு எல்லாம் அவருடைய ராமானுஷருடைய திருவடிகளை பத்தி பாடியிருக்கார். வாச்சிக கைங்கரியமா பாடியிருக்கார். யாரை பத்தி பேசுறார் சுவாமின்னா, இப்படி தொண்டு செய்யும் நல்லன்பர் அமுதனாரே. அப்பா யாரோ இல்ல, பாட்டு பாடுறவரே திருவரங்கத்தமுதனார் தான். அவர் தான் இந்த வாச்சிக கைங்கரியமே பண்ணியிருக்கார். ஏத்தும் முன்னாமம், அவர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட தேவரீர் திருநாமமான 108 பாட்டும். ஏத்தும் முன்னாமம்னா யாரு? திருவரங்கத்தமுதனாரால் பாடப்பட்ட. இப்ப இந்த இடத்துல நேரடியாக இப்ப கீழ்ப்பாட்டை நீங்க எப்படி நினைச்சுக்கணும், எங்கேல ராமானுஷன் நூற்றந்தாதின்னு மட்டும் சொல்லல, கீழ்ப்பாட்டுல நம்ம பொதுவா எப்படி எடுத்துக்கலாம், ராமானுஷருடைய நாமத்தை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பாடி இருக்கிறார்களோ, எதிராஜ விம்சத்தியோ எதிராஜ சப்ததியோ எத்தனையோ சதுஸ்லோக்கியோ எதுவா இருந்தாலும் என் நாட்களை படியணும், அது கீழே எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல 2வது நிர்வாகத்துல என்ன சொல்றார்? திருவரங்கத்தமுதனார் 108 பாசுரங்களாக பாட வேண்டும் என்று சொல்லி அவர் உன்னை குறித்து பாடியதான ஸ்தோத்திரம் அது சொல்றார். அவர்களால் என்ன? அமுதனாராலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட தேவரீர் திருநாமமான 108 பாட்டும். 108 பாசுரத்திலே ராமானுஷா ராமானுஷா ராமானுஷான்னு சொன்ன அந்த அவர் சொல்றது என்ன? இங்க ராமானுஷ நூற்றந்தாதி அந்த பாசுரங்கள் என் நாக்கிலே நிலைக்கணும்ங்கிறார். அதுல ஒரு பாசுரத்திலே ராமானுஷா என்ற நாமம் வருகிறது. எந்தன் நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு, இத்தை நிரந்தரம் அனுசந்திக்க வேணும் என்கிற என் நாவினுள்ளே. அதே அர்த்தம் தான். எனக்கு எப்போ ராமானுஷ நாமத்தையே சொல்லணும் அப்படின்னு ஆசை இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? பூமண்ணு மாது புரிந்திய மார்வன் பொன்மணிந்த பாமன்னு மாறன் அடிமணிந்து இந்தவன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? எப்போ? திவா ராத்திரம் திருநாமம் அமரும்படி, பகல் இரவு ராமானுஷருடைய திருநாமம் நாக்கிலே பொருந்தி இருக்கும்படி அனுகிரகிக்க வேணும், நீயே அருள வேணும். இதன் விண்ணப்பம், இதம் மம விக்யாபனம். எவ்வளவு அழகா இது. இதன் விண்ணப்பம்னா இது மம என்னுடைய விக்யாபனம். சமஸ்கிருதத்தை கலந்து எழுதியிருக்கார். அப்படின்னா என்ன தமிழ்ல சொல்லணும்னா, முதல்ல நம்மாழ்வார் பாடினார்ல, அடியேன் செய்யும் விண்ணப்பமே போய் நின்ற ஞானமும் பொல்லாவழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை இமையாவூர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. அம்மாழ்வார் எப்படி அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு முதல் பாட்டுல பாடினாரோ, இந்த திருவரங்கத்தமுதனார் என்ன பண்றார்? ராமானுஷ நூற்றந்தாதி பாடியிருக்கார். நமக்கு திருவரங்கத்தமுதனார் என்ன சொல்றார்? முதல்ல இந்த தனியனை சொல்லு, அந்த ராமானுஷரை பிரார்த்தி, என்னுடைய ராமானுஷரே உன்னிடத்தில் ஒரு விண்ணப்பம், உன்னுடைய நாமங்களை பாடியிருக்கிறார் இப்படி திருவரங்கத்தமுதனார், அது என் நாட்கள நன்றாக ராத்திரி பகல் பொருந்தி இருக்கும்படி நீயே அருள்வாய்னு கேள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடியேன் செய்யும் விண்ணப்பமே, இது அமுதனார் நிர்வாகத்தை அனுமதித்து சொன்னபடி. இப்ப 2வது பேசினது எல்லாமே திருவரங்கத்தமுதனார் அவர் என்ன மாதிரி மனசுல நினைச்சு இதை பாடியிருப்பார்னா, ராமானுஷ நூற்றந்தாதி மனசுல நம்முடைய நாட்களை நிலைக்க வேண்டும். எப்படி அவர் பாடினார்னு அழகான நிர்வாகம், ரொம்ப அழகான பாசுரம். சொல்லின் தொகை கொண்டு உணதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்தும் முன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமய வெல்லும் பரம இராமானுஷா இதன் விண்ணப்பமே என்பது 3வது தனியன். 4வது தனியன் அதிகமான தனியன். பொதுவா 3 தனியன் தான் கட்டாயமா சொல்லுவார்கள். இது சில இடங்களிலே இந்த தனியனும் சேர்த்து சொல்றது. சோமாசியாண்டான் இவர் சொன்னாதான் நல்லா இருக்கும். ராமானுஷர்னு சொல்லணும்னா சோமாசியாண்டான் சொன்னா நல்லா இருக்கணும். அவர் பாடின பாசுரம் நாளைக்கு அனுபவிப்போம். 4வது தனியன் கொஞ்சம் வியாக்கியானம் பெருசு. அப்படின்னு என்ன சொல்றார்? இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை. எல்லாருக்கும் உலகத்துல தத்ருவர்ணம் மரியன்யம்லாம் சொல்றீங்க இல்லையா? காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரம்னு இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் செல்போன்ல வரைக்கும் வந்துருச்சு. அதெல்லாம் சொல்லவே கூடாது அப்படி. ஆனா அதனுடைய சாரார்த்தம் என்னன்னா பாகவத சேஷத்துவம். அப்ப உயர்ந்தவரான அடியார்களுடைய பெருமையை சொல்லணும். அது எங்க சொல்லி இருக்குன்னார்? ராமானுஷ நூற்றந்தாதி சொல்லுகிறது. அதனால இதை சொன்னா என்ன நடக்கும்? இனியன் குறை நமக்கு திருஷ்ட அதிருஷ்ட பலங்கள் கிடைக்கும்ங்கிறார்.
இந்த ஊர்ல ராமானுசா ராமானுசான்னு சொல்லி இனிமையா இருக்குமா, மோட்சமும் கிடைக்கும், அதிருஷ்ட திருஷ்ட அதிருஷ்ட பலங்கள் கிடைக்கும். பெயர்பட்ட ராமானுசன் உற்றிருந்தாதியை கொடுத்த திருவரங்கத்தமுதனார் புண்ணியரே அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். நாளைக்கு அதனுடைய அழகான பாசுரத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாளைக்கு பார்ப்போம். அருசமய செடி அதனை அடியறுத்தோன் வாடியே, அடர்ந்து வரும் குதிர்த்திகளை அறத்துறந்தான் வாடியே அப்படின்னு பாசுரம் நாளைக்கு அனுபவம். அத்திகிரி அருளாளர் அடிபணிந்தோன் வாழியே, அருட்கட்சி நம்பியுரை ஆறு பெற்றோன் வாழியே, பத்தியுடன் பாடியத்தை பகிர்ந்திட்டான் வாழியே, பதின்மர்களை உட்பொருளை பரிந்து கற்றான் வாழியே, சுத்தமகிழ் மாறனடி தொழுதுய்ந்தோன் வாழியே, தொல்பெரிய நம்பிசரன் தோண்டினான் வாழியே, சித்திரையில் ஆதரனால் சிறக்க வந்தோன் வாழியே, சீர்பெரும்போதோர் முனிவன் திருவடிகள் வாழியே. வாழியே திராசன், வாழியே திராசன், வாழியே திராசன், வாழியே திராசன் என வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமய வெல்லும் பரம ராமானுசா. எப்போ நம்ம நாக்குல என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும்? எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் நடந்தாலும் வலி எடுத்தாலும் எந்த நிலையிலேயும் தும்மல் வந்தாலும் ராமானுசா ராமானுசான்னு சொல்லணும். இன்னும் கொஞ்சம் நல்ல பக்தர்களாக ராமானுஜ தாசர்களாக இருந்தால் எம்பெருமானாரே 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 என்று சொல்ல வேண்டும் என்ற உயர்ந்த அர்த்தத்தோடு இன்றைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.